ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ த்ரூ டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரேஞ்சாக தான் இருந்தது. ஸோ நம்ம நேற்று கணிச்சா மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் அப் தான். ஸோ கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்சாலிடேட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ எண்ட் ஆஃப் டே தான் மார்க்கெட் வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் போச்சு. அதுவுமே அந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்லேயே மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ மார்க்கெட்டு ஏதோ வச்சுருக்கு. ஸோ ஒன்று மேலே ஒன்று பறக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லைனா அகெயின் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் வந்து 23,500க்கு மார்க்கெட் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு ஏதோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஆர்பிஐ ரேட்டு கட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ நேற்றே நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ரேட் கட் இருக்கும் அப்படின்ற போல தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சில நியூஸ்கள் வரும்போதும் அது கன்ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் கன்சாலிடேட் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டு ஏதோ ஒரு விஷயமா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஒரு மொமெண்டம் காட்டும். நாளைக்கு எஸ்பிஐயோட ரிசல்ட்டும் கூட அப்படின்றதுனால அது கண்டிப்பாக டூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே விட்டுருவான். ஒரு 2 மணிக்கே விட்டுருவான். அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவும் வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடிங் பிளானை எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. ஸோ வால்டிலிட்டி இன்றைக்கி ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆஃப் த டேயில் கிட்டத்தட்ட வந்து 163 ரூபா இருந்தது. எண்ட் ஆஃப் டேயில் கிட்டத்தட்ட 135, ஒரு 30 ரூபா தான் டிகே இருந்தது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீமியமும் ரொம்ப கம்மி. ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு வால்டிலிட்டி வேணும்ல, அதனால் ஒரு 135 ரூபாலேருந்து 140 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ஒரு 140 ரூபாய்க்கான மூவ் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஸோ அது அப் சைடாக இருந்தாலும் டவுன் சைடாக இருந்தாலும் அது ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ அது உடையிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் உடையுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிறதுனால வேகமாக மார்க்கெட் போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி ப்ரோ ஒரு 140 பாயிண்ட் தானே இருக்குது, ஏன் அது வந்து பார்த்திங்கன்னா 300-400 பாயிண்ட் போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ, ஒரு உதாரணத்துக்கு 140 பாயிண்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா 140 பாயிண்ட்டை காலையில் ஒரு அரை மணி நேரத்துலேயே உடச்சிருச்சு அப்படின்னா அங்கே ப்ரீமியம் இன்னுமே 120 பாயிண்ட் இருக்கும். அப்போது அந்த 120 ஸ்ட்ராடல் ப்ரீமியம் தான் நெக்ஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்டுக்கு ட்ரைவ் பண்ணும். புரியுதுங்களா? அப்போது டூ ஏர்லியாக மார்க்கெட் உடையும் போது தான் இந்த மாதிரி வந்து விஷயம் வந்து ரேலி ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஏர்லியாகவே மார்க்கெட் வந்து உடச்சி மேலே போனதுனால இந்த ஒரு ரேலி கிடச்சிது. கூட நியூஸ் இருந்தால் இது நடக்க ஈஸியாக நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நடக்கும். ஒரு ட்ரெண்டு நடக்கணும் அப்படின்னா புதுசாக வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ரீமியம் வந்து உடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்க்கெட் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம், நாளைக்கு வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் செயினில் 23,650 அட் த மணியாக வச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 23,700 தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 23,660 இருக்கனால அது அப்படி காட்டுது. 23,700. ஸோ ப்ரீமியம் கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா மேலே போக போக பயம் இருக்குன்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் காலோட ஓஐ பார்த்தீங்கன்னா அதுதான் 23,700. இப்போவே 1,30,00,000 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 23,800, இங்கே ஒரு 1,25,00,000 இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பயப்படும் அப்படின்றதுனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐவியில் பயம் இருக்குது. ஸோ அப்போ கீழே போனால் பயம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 23,500 வரைக்குமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இங்கே நிசப்தமான உண்மை. ஸோ பார்க்கலாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி ஸ்லைட்டாக வந்து ஸ்கியூ லேஸாக வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியலை. நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நேற்று ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 5,300 கோடிக்கு லாங் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் போகலைன்னா இதனால தான் சொன்ன மார்க்கெட் வந்து வேகமாக மார்க்கெட் மேலே உடைக்க தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம், அந்த ஆர்பிஐ மீட் அன்றைக்கி உடைக்குமா இல்லை நாளைக்கு உடைக்குமான்னு தெரியல. லெட்ஸி பார்க்கலாம். பட் நான் இன்னும் அப்சைடில் தான் பெட்டிங் இருக்குது. லெட்ஸி இன்றைக்கி டேட்டா நமக்கு 7:30 மணிக்கு மேலே வரும். செக் பண்ணுங்கள் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து சரிஞ்சிருக்கா இல்லை அதிகமாக கூட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அதிகமாக கூட்டியிருந்தால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போக வாய்ப்பு. சரிஞ்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்றது தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கியூ தான் ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் பெருசாக மேலே போகாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் ஸ்கியூ வந்து மேலே போச்சுன்னா பயப்படுற மாதிரி இருக்குது. ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே போனால் ஸ்கியூ அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கனால ஒரு ரேஞ்சு டு ஸ்லைட் நெகட்டிவாக வந்து எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஆஸ் பர் ஸ்கியூ படி தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 0.43% வந்து ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, வால்டிலிட்டி ஏறி இருக்குன்னா இன்றைக்கி ஈவினிங் யூஎஸில் நிறைய நியூஸஸ் இருக்குது. யூஎஸோடைய பிஎம்ஐ டேட்டா இருக்குது, ஜாப் டேட்டா இருக்குது. இன்றைக்கி நைட்டு நம்ம
நம்ம டைம் ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அது வந்து ஒரு புஷ்ஷுக்கு உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் 1,30,00,000 இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,700 பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. அது ஏன் கம்மியாகணும்னு கண்டிப்பாக தெரில. பட் காலில் அப்படியே இருக்குது, புட்டில் மட்டும் கரைஞ்சிருக்கு. என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட் அடித்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்டும் கீழே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பிபி டைனமிக்கை யூஸ் பண்ணுங்கள். நேற்று அண்டு டுடேயோட ஐ அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கிட்டு அது உடையிற பட்சத்தில் மார்க்கெட் போகும். கூடவே இந்த பிபி டைனமிக்கும் யூஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் தான், வேறு எதுவும் இல்லை. காலையில் 9:15 9:17க்குலாம் நமக்கு ரெண்டு லெவல் காட்டிடும். மேலே க்ரீனில், கீழே ரெட்டில். ஸோ அது உடச்சிதுன்னா இல்லை மேலே உடச்சிதுன்னா மேலே போகும், கீழே உடச்சுன்னா கீழே போகும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டி ஸ்லைட்டாக டவுனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னா இதை வந்து லாங்காக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 19,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு 1.73 crore 19,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறதுலாம் ஒன்றும் இல்லை. இது ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஷேடாக இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்பாக இருந்தது இன்றைக்கி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேட்னா கண்டிப்பாக அது வந்து மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருக்கலாம். ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி நல்லா அப்பாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லாவே ஏறி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஸ்லைட்டாக லாங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டும் அதே தான் சொல்லுது. நிஃப்டி ஸ்லைட்டாக நேற்று இருந்ததை விட பாயிண்ட் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி நல்லாவே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மிட் கேப் நிஃப்டியில் நல்ல ஒரு லாங் வந்து பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பிசிஆர் வந்து உறுதிப்படுத்துது. நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்க மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. மிட் கேப் நிஃப்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ விஷயங்கள் கண்டிப்பாக புட் ரைட்டிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் இறங்குற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐவி வந்து ரேஞ்சாக இருக்கும், இல்லை ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்கலாம். நியூஸ் எதாவது வந்ததுன்னா மார்க்கெட் பிச்சுட்டு போகும். இதுவும் இந்த விஷயம் தான். ஸ்டாடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட நிஃப்டியில் 142 பாயிண்ட்ஸ் இருக்குது. சென்செக்ஸில் 1115 பாயிண்ட் இருக்குது. நேற்று என்ன இருந்ததோ அதே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ப்ரீமியம் ஹோல்ட் ஆகணும் விஷயம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஆர்பிஐ மீட்டை எதிர்நோக்கி தான் இருக்குது. நாளைக்கு எஸ்பிஐயோட ரிசல்ட் இருக்குது. அது டியூரிங் மார்க்கெட் ஹவர்லேயே வரும் அப்படின்றதுனால தான். ஸோ வால்டிலிட்டி பிச்சு எடுக்கும். பாருங்களேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நிஃப்டியவே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு மூவ் கொண்டு வரலாம். பிகாஸ் எஸ்பிஐ மூவ் ஆனால் பேங்க் நிஃப்டிஸும் கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்றதுனால நிஃப்டியில் அந்த வால்டிலிட்டி எதிரொலிக்க வாய்ப்பு. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆர்பிஐ மீட் வந்து வெள்ளிக்கிழமை இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு ஏதாவது ட்ரேடிங் கூட பிளான் பண்ணலாம். ஒரு டவுன் மாதிரி இறக்கிட்டு கூட நாளானிக்கு ஏற்றலாம், இல்லை நாளைக்கு ஏற்றிட்டு கூட நாளானிக்கு இறக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்பு. வால்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு கொஞ்சம் வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே பப்ளிக்காக அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் ட்ரேடுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.